எரிக்க முயன்ற காதலர். பேஸ்புக் காதலால் ஏற்பட்ட விபரீத சம்பவம். வாடிக்கையாளர்களின் தகவலை திருடி போலி டெபிட் கார்டு மூலம் பணம் திருட்டு. சென்னையை சேர்ந்த ஒருவர் கைது, மேலும் 2 பேருக்கு வலைவீச்சு. நள்ளிரவில் வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் பணம் கொள்ளை. 30 சவரன் நகை, 7 லட்சம் ரூபாய் ரொக்கம், கார் ஒன்றையும் திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் மோதலில் ஈடுபட்ட இளைஞர்கள். தடுக்கச் சென்ற ஒருவர் குத்திக் கொலை, 3 பேர் படுகாயம். வீட்டு பணிப்பெண்ணை தவறான முறையில் படம் பிடித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல். சென்னையில் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு தேடி வந்து மது விற்பனை. கொடைக்கானலில் கனஜோராக திறந்துவிடப்பட்டுள்ள கள்ளச்சந்தை. பண்ருட்டி அருகே பேஸ்புக் காதலால் இளம்பெண்ணை தீ வைத்து எரிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கானாஞ்சாவடி என்ற பகுதியில் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவில் சாலையோரம் தீக்காயங்களுடன் இளம்பெண் ஒருவர் கிடந்துள்ளார். இதனை கண்ட அவசர ஊர்தி ஓட்டுநர் ஒருவர் அப்பெண்ணை மீட்டு பண்ருட்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். தலைமுடி முற்றிலுமாக எரிந்த நிலையில் முகத்தில் தீக்காயங்களுடன் இருந்த அப்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பெயர் சக்தி என்றும், பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த தன்னை மர்ம நபர்கள் கடத்தி கொண்டு வந்து தலையில் பெட்ரோல் ஊற்றி எரித்ததாகவும் கூறியுள்ளார். வயல்வெளி போகும்போது இந்த சம்பவத்தை பார்த்தேன். அப்போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு இது மாதிரி எரிஞ்ச நிலையில் உட்காந்துருக்காங்க, யாருன்னு தெரியலன்னு. கிட்ட யாரும் போகாத சூழ்நிலை. அந்த உயிரை பற்றி எனக்கு தான் தெரியும். அந்த 108 வேலை செஞ்சதால் உயிரோட மதிப்பு எனக்கு தெரியும். அதனால் உடனே எனக்கு கால் பண்ணி 108க்கு தகவல் கொடுத்துட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துட்டேன். ஆம்புலன்ஸ் தகவல் கொடுத்த பிறகு சிஐடி காடாமலை சிஐடி அவருக்கும் தகவல் கொடுத்துட்டேன். தகவல் கொடுத்த உடனே ஆம்புலன்ஸ் உடனே வந்து அவங்கள மேல் சிகிச்சையாக பண்டூரி அடிச்சு போயிட்டு பண்டூர்லேருந்து கடலூர் கூட்டு போனாங்க. மேல் சிகிச்சைக்காக கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரிடம் 2 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். தீக்காயமடைந்த அப்பெண் சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த ஸ்ருதி என்கிற சக்தி என்பதும், 23 வயதான இவர் 2ஆம் ஆண்டு கல்லூரி படித்து வந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. இவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணன் என்பவருடன் கடந்த ஓராண்டிற்கு முன்பு முகநூல் மூலம் நட்பு ஏற்பட்டு பின்பு காதலித்து வந்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இருவரும் கடந்த 29ஆம் தேதி இரவு சென்னையிலிருந்து ஆம்னி கார் மூலம் புறப்பட்டு திருச்சி, மதுரை உள்ளிட்ட ஊர்களில் காரிலேயே சுற்றித் திரிந்துள்ளனர். பின்னர் 30ஆம் தேதி தஞ்சை வந்தடைந்து அங்கு உல்லாசமாக இருந்துவிட்டு சென்னைக்கு புறப்பட்டுள்ளனர். காரில் வந்து கொண்டிருந்த போது இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்றும், ஒன்றாக சேர்ந்து வாழத்தான் முடியாது, ஒன்றாக சேர்ந்து செத்துவிடலாம் என்று சக்தியை மூளைச்சலவை செய்துள்ளார் நாராயணன். அன்று இரவு நேரத்தில் சென்னைக்கு திரும்பிய போது கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த கானாஞ்சாவடி அருகே உள்ள கோவிலில் சக்திக்கு தாலி கட்டி அருகே உள்ள முந்திரி தோப்புக்கு சென்று சக்தியின் மீது மட்டும் பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு நாராயணன் தப்பி ஓடிவிட்டதாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த முந்திரி தோப்புல கார்ல ஒரு ரப்பர் ஷீட்டை போட்டு அந்த பொண்ணை தலையில உட்காருங்க. அது உட்காருது. அதோட தலையில ஆயில், அந்த என்ஜின் ஆயில் இருக்கிற கார், இந்த என்ஜின் ஆயில் வச்சு ஊற்றி தீ வச்சு 2 பேர் செத்து போயிடுவோம் சொல்லிட்டு அந்த தலையில் ஊற்றி வேஸ்ட்டு துணியும் தலையில் போட்டு தீ வச்சிடறான். அப்போ அது கேட்குது, நீ எனக்கு தீ வைக்கிற, நீ என்ன ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்புறமா வரேன், நீ முதல்ல நீ இறந்துரு, அப்புறம் நான் பின்னாடி இறக்குற மாதிரி சொல்லிட்டு அது மேலே தீ வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு ஓடிடுறேன். தன் மீது பற்றி எரியும் தீயை அணைத்துவிட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடந்த அந்த பெண்ணை 108 ஆம்புலன்ஸ் ஊழியர் மீட்டுள்ளார். உரிய நேரத்தில் செயல்பட்டு பெண்ணின் உயிரை காப்பாற்றிய அவசர ஊர்தி ஓட்டுநருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி சென்ற காவல்துறையினர் குட்டக்கொள்ளை என்ற கிராமத்தில் செல்போன் கடை நடத்தி வரும் நாராயணனை கைது செய்து
காடாம்புலியூர் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என தெரிய வந்துள்ளது. தான் நட்பாக பழகுவதை தவறாக எண்ணி என்னை சக்தி காதலித்ததாகவும், இருவரும் பேசிக்கொண்ட ஆடியோ பதிவை வைத்து சக்தி தன்னை மிரட்டி சென்னைக்கு அழைத்ததால் தான் அவருக்கு தற்கொலை ஆசை காட்டி எரித்துவிட்டு தப்பி சென்றதாகவும் கூறியுள்ளார் நாராயணன். அந்த பையனை பொறுத்த நாராயணசாமி என்ற அந்த பையனை பொறுத்தவரையிலும் இது இரண்டாவது ஃபேஸ்புக்குமாக ஏற்பட்ட ஒரு இரண்டாவது பின்னாடி தொடர்பு. ஸோ நம்ம இது மூலம் என்ன தெரிய வருதுன்னா, ஃபேஸ்புக்கெல்லாம் வாழ்க்கையில் இப்போ அத்தியாவசியமாக ஆகி போய்கிட்ட ஒன்று தான் செல்ஃபோன், ஃபேஸ்புக்கெலாம் அது நிதர்சனம். ஆனால் அதில் நல்ல விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். கல்வி தொடர்பான அல்லது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான பிரயோஜனமான ஒரு விஷயம் எடுத்துக்கணும். இந்த காதல் வழியில் விழுந்து யாருமே தெரியாமல் குணாதிசயங்களாக தெரியாமல் விழுந்து இது மாதிரி வாழ்க்கையை நாசமாகக்கூடாது. ஃபேஸ்புக்கில் பழகி அதனையே நம்பியதன் விளைவாக குற்றுயிராக மீட்கப்பட்டுள்ளார் ஒருவர். மற்றொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். சமூக வலைதளங்களை கவனத்துடன் நல்லவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்கின்றனர் சமூக வலைதளவாசிகள். பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், பன்ருட்டி. வாடிக்கையாளர்களின் தகவலை திருடி போலி டெபிட் கார்டு தயாரித்து ஏடிஎம்களிலிருந்து பணத்தை திருடும் கும்பலை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உணவகம் மற்றும் கடைகளில் பயன்படுத்தும் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின்கள் மூலமாக தகவல்கள் திருடப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரேபுரம் திருவீதி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பாலாஜி ஐஐடியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த மாதம் 3ஆம் தேதி இவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து ஏடிஎம் மூலம் 80,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த பாலாஜி உடனடியாக ஏடிஎம் கார்டை பிளாக் செய்ததுடன் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் பாலாஜி புகார் தெரிவித்தார். இதுபோன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்ததால் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வந்தனர். இதனையடுத்து புகார் வந்த இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் டிவிஎஸ் வேகா என்கிற இருசக்கர வாகனத்தில் தொப்பி அணிந்த நபர் ஒருவர் இரவு நேரங்களில் ஏடிஎம்குள் சென்று வருவது தெரிந்தது. இந்நிலையில் சேப்பாக்கம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்த நபரை பிடித்த தனிப்படை போலீசார் விசாரணை செய்ததில் ஏடிஎம்களில் போலி டெபிட் கார்டு பயன்படுத்தி பணம் எடுத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் விசாரணையில் அவர் சேப்பாக்கம் ஓவியம் தெருவை சேர்ந்த அஜாஸ்கான் என்பதும், வடசென்னையை சேர்ந்த இக்பால் மற்றும் ராயப்பேட்டையை சேர்ந்த பாஷித் ஆகியோர் போலி டெபிட் கார்டுகளை தயாரித்து அவற்றை அஜாஸ்கான் மூலம் ஏடிஎம்களில் பணம் எடுக்க செய்தது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து மற்ற இருவரையும் பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உணவகங்கள், பெட்ரோல் பங்குகள் மற்றும் கடைகளில் வங்கி அட்டை மிஷின்களில் பதிவாகும் தகவல்களை மென்பொருள் மூலம் திருடி அதை கொண்டு மும்பை போன்ற வட மாநிலங்களில், சைனா போன்ற நாடுகளிலும் போலி வங்கி அட்டைகள் தயார் செய்து இதுபோன்ற நூதன மோசடியில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்துங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல் எடுத்துங்களேன். இந்த டிவைஸை கார்டு வச்சு உள்ளே கொண்டு போய் ஸ்வைப் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க எங்கே ஸ்வைப் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. இதில் ஒரு தான் ஸ்வைப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஸ்வைப்பிங் டிவைஸ் அல்லது க்ளோனிங் டிவைஸ் வாங்க, க்ளோன் பண்ணுற டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை காப்பி பண்ணுறது தான் அந்த டிவைஸோட மெயின் வேலையை. அந்த டிவைஸை ஒரு தடவை ஸ்வைப் பண்ணிட்டாங்கனாக்கா இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்பில் இருக்கிற தகவல் வந்து அந்த டிவைஸில் காப்பி ஆகிடும். குயிக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரில் இருக்குது. அப்புறம் நிதானமாக இந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி வேறு ஒரு சிப்பை வாங்கி சிப்பில் க்ளோன் பண்ணிக்கிறாங்க. அந்த டிவைஸில் இப்போ பின் ஒன்று தான் அவங்களுக்கு தேவை. அந்த பின் நம்ம அடிக்கும்போது அந்த கடைக்காரரோ அல்லது ஓட்டக்காரோ ஞாபகம் வச்சுட்டு இருந்தாருனாக்கா அந்த பின் நம்பரையும் சொல்லிடுவார். ஸோ இந்த நிமிஷத்தில் இருக்கிற பின் நம்பரும் உங்களுக்கு தெரிந்து விடுகிறது. அதற்கு பிறகு இந்த சிப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன் காப்பி ஆகிடுச்சுனாக்கா டூப்ளிகேட் கார்டு அப்படியே ரெடி ஆகிற மாதிரி தான் அது. பொதுமக்கள் தங்கள் டெபிட் கார்டுகளின் பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்ற வேண்டும் எனவும், உணவகம் மற்றும் கடைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பொருட்களை வாங்கும்போது வங்கி அட்டையின் பாஸ்வேர்டை ரகசியமாக பதிவு செய்ய வேண்டும் என்கின்றனர் வல்லுநர்கள். டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பின் நம்பரை மாற்றலாம். அடிக்கடி எவ்வளோ தடவை வேணால் மாற்றலாம். நீங்கள் ஏடிஎம்மில் இன்சர்ட் பண்ண வேணால் ஆப்ஷன் கேட்குது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறது தான் பெட்டர். இதை நிறையா பின் நம்பர் பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்க வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்குன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா உங்கள் பணம், உங்கள் பேங்க்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், நீங்கள் தான் காப்பாற்றணும். இதுபோன்ற வங்கி மோசடி தொடர்பான புகார்கள் அதிகம் வருவதாக சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தெரிவித்த போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதன் இத்தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் பொழுது அதற்குரிய பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடித்து வந்தால் இதுபோன்ற மோசடி பேர்வழிகளிடமிருந்து தங்கள் பணத்தை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது வல்லுநர்களுடைய கருத்தாக உள்ளது.
அதே சமயத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வங்கிகளின் கடமையாகும். நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மணிகண்டன். சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டு பணிப்பெண்ணை தவறான முறையில் படம் பிடித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையைச் சேர்ந்தவர் சிவபாலன். வலசரவாக்கத்தில் அஷ்டலட்சுமி நகர் 3வது தெருவில் வைஷ்ணவி மேட்ரிமோனி சர்வீஸ் என்ற பெயரில் அலுவலகம் நடத்தி வருகிறார். அவரது அலுவலகத்தில் கும்பகோணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவருடன் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணிடம் சிவபாலன் தவறாக நடக்க முயன்றிருக்கிறார். இதனையடுத்து தான் வேலையிலிருந்து நின்று விடுவதாகவும் மீதமுள்ள 1.5 வருட சம்பளத்தை தருமாறும் சிவபாலனிடம் அந்த பெண் கோரியிருக்கிறார். ஆனால் பணத்தை கொடுக்காத சிவபாலன் அந்த பெண் அவரது கணவருடன் இருப்பதை வீடியோ எடுத்து வைத்துள்ளதாக கூறி மிரட்டியுள்ளார். இதனையடுத்து இது தொடர்பாக அந்த பெண் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் சிவபாலனை கைது செய்து நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சயனாவரத்தில் வசித்து வந்தவர் டாஸ்மாக் ஊழியர் ராமு. இவரது வீட்டில் வாடகைக்கு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் திருமணமாகாத இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வாடகைக்கு இருந்து வந்தனர். இந்நிலையில் கண்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் இணைந்து கஞ்சா அடித்துவிட்டு ராமச்சந்திரன் என்பவரை கத்தியால் குத்த முயன்றிருக்கிறார். சப்தம் கேட்டு வந்த வீட்டின் உரிமையாளர் ராமு மற்றும் அவரது சகோதரர்கள் முரளி, தனசேகர் ஆகியோர் மோதலை தடுக்க முயன்றுள்ளனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து கஞ்சா போதையில் இருந்த கும்பல் பிளேட் மற்றும் கத்தியினால் குத்தியதில் முரளி என்பவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தனசேகர், ராமு ஆகிய இருவருக்கு கத்தி குத்து விழுந்தது. வீட்டில் வாடகைக்கு இருந்த ராமகிருஷ்ணன் என்பவருக்கும் கத்தி குத்து விழுந்தது. அதில் தனசேகர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற இருவரும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கத்திக்குத்தில் ஈடுபட்ட கஞ்சா கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. அதில் 2 பேரை பொதுமக்கள் பிடித்து பொன்னேரி காவல்துறையினர் வசம் ஒப்படைத்தனர். பேச்சுலர் பசங்க ராமுன்ற வீட்டில் குடுத்துனா இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட்ன்றதுனால அவங்க தண்ணி அடிச்சுட்டு ஏதோ தகராறு பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்காக அவர் ஹவுஸ் ஓனர் போய் கேட்க போய் அவர் தகாத வார்த்தையில் பேசுறதுனால அவங்க அண்ணன் தம்பிங்க வந்து கேட்டிருக்காங்க. இதில் அந்த முரளின்றவர், முரளி, தனசேகர், முருகேசன் அவங்க 4-5 பேர் அண்ணன் தம்பி போய் கேட்கும்போது முரளின்றவர் வந்து கத்தி எடுத்து ஒருத்தன் வயிற்றில் அறுத்துட்டாங்க. அவர் குடல் செஞ்சு சம்பவ இடத்துலேயே இருந்துட்டார் முரளின்றவர். கொடைக்கானலில் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு தேடி வந்து மது விற்பனை செய்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மதுவிற்கு எதிராக போராட்டம் வலுத்து வரும் நிலையில் கொடைக்கானலில் பல இடங்களில் நூதன முறையில் மது விற்பனையானது படுஜோராக நடைபெற்று வருகிறது. இருசக்கர வாகனங்களில் பைகளில் வீடு தேடி அதிகாலையில் இருந்தே மதுவை விற்பனை செய்து வருகின்றனர். பாலங்களுக்கு கீழேயும் சாலைகளிலும் தங்கு தடையின்றி மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொடர் புகார்கள் வந்ததை அடுத்து கள்ளச்சந்தையில் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 பேரை கொடைக்கானல் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஆத்தூர் அருகே நள்ளிரவில் வீடு ஒன்றில் புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி 30 சவரன் நகை, 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கார் ஒன்றையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சேலம் மாவட்டம் மணிவிழுந்தார் தெற்கு பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் தனது மனைவி பத்மாவதியுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 1:30 மணியளவில் 4 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்தபடி வீட்டிற்குள் நுழைந்து அவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவரையும் கட்டி போட்டுவிட்டு வீட்டிலிருந்த 30 சவரன் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து வீட்டில் இருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காருடன் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூர் அடுத்த வெள்ளக்கோவில் அருகே 2ஆம் வகுப்பு மாணவியை வடமாநில இளைஞர்கள் சிலர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி அந்த பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே கண்ணாபுரம் என்ற பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த தட்டான் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 2ஆம் வகுப்பு மாணவியை சில இளைஞர்கள் வழிமறித்து பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளனர். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் அவ்வழியே வந்ததை கண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிகிறது.
நடந்ததை மாணவி வீட்டில் தெரியப்படுத்தியதை அடுத்து உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் வடமாநில இளைஞர்கள் வேலை செய்யும் அந்த மில்லை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் திருமண உதவித்தொகை வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராமச்சந்திரன் என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக கடந்த 30ஆம் தேதியன்று திருமண உதவித்தொகைக்காக விண்ணப்பித்துள்ளார். இது தொடர்பாக 1 மாதத்திற்கு மேல் இழுத்தடித்த அதிகாரி அஞ்சலா தேவி என்பவர் 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் உடனடியாக செய்து தருவதாக கூறியிருக்கிறார். லஞ்சம் தர மறுத்த ராமச்சந்திரன் தஞ்சை லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் ரசாயனம் தடவிய படத்தை ராமச்சந்திரனிடம் கொடுத்து மறைந்து நின்ற லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதனை அஞ்சலா தேவியிடம் கொடுத்தபோது கையும் களவுமாக பிடிபட்டார். கோவையில் ராணுவ உளவு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போடோ பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த இருவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள சித்தநாயக்கன் பாளையத்தில் போடோ பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த இருவர் தங்கி இருப்பதாக இந்திய ராணுவ உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சூலூர் பகுதியில் கடந்த 1 வார காலமாக முகாமிட்ட ராணுவ உளவு பிரிவு அதிகாரிகள் நேற்று மாலை சித்தநாயக்கன் பாளையம் தீவன நிறுவனம் ஒன்றில் தலைமறைவாக இருந்து வந்த இருவரை கைது செய்தனர். அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் என தெரியவந்தது. இவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் தனி நாடு கேட்டு போராடும் நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலாந்து என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் குறித்து தகவல் தருபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. பிடிபட்ட இருவரையும் கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட உளவுப்படை அதிகாரிகள் பின்னர் சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நிறுத்தினர். இவர்களை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி வெடியப்பன் உத்தரவிட்டதை அடுத்து காவல்துறையினர் இருவரையும் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழுவூரில் உள்ள நீரேற்றம் மின் அறையில் பணியாற்றும் குடிநீர் வாரிய ஊழியர்களும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் பணி நேரத்தில் மது அருந்தும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. தினந்தோறும் நடைபெறும் இந்த அலுவல்களை உயர் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பிரத்யேக காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவில் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் அவரது வீட்டின் குளியல் அறையில் உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் புதுத்தெருவை சேர்ந்த சுயம்பு என்பவரின் மனைவி ஜெயந்தி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். 2 மாடிகளை கொண்ட வீட்டில் இவர்கள் மேல் மாடியில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களது வீட்டினுள் இருந்த அலறல் சப்தம் கேட்டதைத் தொடர்ந்து கரும்புகை வந்ததால் அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று பார்த்துள்ளனர். அப்போது வீட்டின் குளியல் அறையில் ஜெயந்தி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். வீட்டில் உள்ள பொருட்களும் சிதறி கிடந்துள்ளன. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜெயந்தியின் உடலை கைப்பற்றி இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுவாஞ்சேரி அருகே சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கூடுவாஞ்சேரி சீனிவாசபுரத்தை சேர்ந்த ரகு மகேந்திரா சிட்டியில் உள்ள இன்போசிஸ் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே சதீஷ் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தாய் தந்தையை பார்ப்பதற்காக நேற்று நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த அவர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த கூடுவாஞ்சேரி போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பழவிலை பகுதியைச் சேர்ந்த பாபு டிராக்டர் மூலம் குளங்களில் மண் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி அனுமதியின்றி மண் எடுத்ததாக கூறி நாகர்கோவில் வருவாய் ஆய்வாளர் சதீஷ் பாபு வாகனத்தை பறிமுதல் செய்தார்.
அப்பொழுது 5000 பணம் கொடுக்க வேண்டும் என நிர்பந்தித்துள்ளார். இதுகுறித்து பாபு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். அதிகாரிகளின் வழிகாட்டுதல்படி பாபு பணத்தை கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருவாய் ஆய்வாளரை கைது செய்தனர்.